The story of Dinah. யாக்கோபின் குடும்பத்தினர் சீகேமூருக்கு அருகே தங்கியிருந்தபோது தீனாள் அந்த தேசத்து பெண்களை காண்பதற்காக வெளியே சென்றார். அப்போது அந்த ஊரின் தலைவனான ஏமோரின் மகன் சீகேம் தீனாளைக் கண்டு அவளை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். தீனாளை தீட்டுப்படுத்திய போதிலும் சீகேம் அவள் மேல் மிகுந்த அன்பு கொண்டான். அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பி தன் தந்தையிடம் பேசி யாக்கோபின் குடும்பத்தாரிடம் பெண் கேட்கச் சொன்னான். தீனாளுக்கு நேர்ந்த அவமானத்தை கேள்விப்பட்ட அவளுடைய சகோதரர்கள் சிமியோன் மற்றும் லேவி உள்ளிட்டோர் மிகுந்த ஆத்திரமடைந்தனர். ஆனால் அவர்கள் ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டினார்கள். சீகேமின் குடும்பத்தாரிடம் அவர்கள், நாங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு எங்கள் சகோதரியை கொடுக்க முடியாது. உங்கள் ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டுமே நாங்கள் உங்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்துக்கொள்வோம் என்று கூறினர். தீனாள் மேலிருந்த மோகத்தால் சீகேமும் அந்த ஊர் ஆண்களும் இதற்கு சம்மதித்து விருத்த சேதனம் செய்து கொண்டனர். விருத்து சேதனம் செய்த 3ஆம் நாளில் அந்த ஊர் ஆண்கள் அனைவரும் வலியால் துடித்துக் கொண்டிருந்தபோது தீனாளின் சகோதரர்களான சிமியோனும் லேவியும் பட்டயங்களோடு ஊருக்குள் புகுந்து அங்கிருந்த ஆண்கள் அனைவரையும் கொன்று குவித்தனர். சீகேமையும் அவன் தந்தை ஏமோரையும் கொன்று தீனாளை அங்கிருந்து மீட்டனர். தன்னுடைய மகன்கள் செய்த இந்த செயலால் அந்த தேசத்து மக்களிடையே தனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் என்றும் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தன்னை அழித்து விடுவார்கள் என்றும் யாக்கோபு அஞ்சினார். ஆனால் சிமியோனும் லேவியும், எங்கள் சகோதரியை அவன் ஒரு வேசியைப் போல நடத்தலாமா என்று பதிலளித்தனர். இந்த கதை விவிலியத்தில் ஒரு கசப்பான சம்பவமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மனித உணர்வுகள், கோபம் மற்றும் குடும்ப கௌரவம் ஆகியவற்றைச் சுற்றி அமைகிறது. பிற்காலத்தில் யாக்கோபு தனது மரணப்படுக்கையில் சிமியோனும் லேவியும் காட்டிய இந்த அதிகப்படியான கோபத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். ஆதியாகமம் 49:5-7.